ஆன்மீக பரிவர்த்தனை சேனல் நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நம்ம அடுத்து பார்க்க போது 63 நாயன்மார்கள்ல தீண்டாமையை ஒழித்து தாய் சமயத்தை காத்த இந்த நாயனார்கள் பத்தி நம்ம பார்க்க போறோம். இதுல 3 நாயன்மார்கள் வருகிறார். அதுல முதலாவதாக வரக்கூடியவர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர், இரண்டாவது திருநீலநக்கர் நாயனார், நந்தனார். இவ 3 பேரும் தான் இந்த தலைப்பின் கீழே வாழ்கிறார். இதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது முதலாவதாக வரக்கூடிய அந்த திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது இதை சிவபெருமான் பொற்காசுகள் கொடுத்ததை படித்திருக்கிறோம். அதே மாதிரி பொன் தாளத்தை கொடுத்ததெல்லாம் படிச்சிருக்கிறோம். அந்த மாதிரி பொன் பலகையை இந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கு வழங்கினார் அப்படிங்கிறது தான் வரலாறு. அதை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அந்த திருநீலகண்ட நாயனாருக்கு எப்படி இவர் அந்த பொற்பலகையை வழங்கினார் அப்படிங்கறத பத்தி நம்ம இப்போ பார்க்கலாம். திரு ஏற்கத்தம் புலியூர் அப்படிங்கிற ஊர்ல பாணர் குலத்தில் பிறந்தவர் தான் இந்த திருநீலகண்டர் அப்படிங்கிறவர். பண்டைய காலத்துல இலக்கியத்துல மிகவும் பிரசித்தி பெற்றதாக சொல்லப்படுகின்ற யாழ் அப்படிங்கிற இசை வாசிப்பதுல இவர் ரொம்ப தேர்ச்சி பெற்றிருந்தாரு. இந்த கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சேத்தியா தோப்புக்கு அருகில் உள்ள ராஜேந்திரப்பட்டினம் என்ற ஊர் தான் அன்று திருவெற்கத்தம் புலியூர் அப்படின்னு அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இவர் இந்த யாழில் எப்படின்னாக்கா விலங்குகளினுடைய ஒலி, பறவைகளுடைய கீச் அப்படிங்கிற ஒலி, ஆறுகளின் தாளம் மற்றும் மரங்களினுடைய சலசலப்பு, அதுலலாம் இந்த யாழில் வாசிக்கிறதுல ரொம்ப திறமை வாய்ந்தவராக இருந்தார். அதனால அவருக்கு யாழிசை கலைஞர் அப்படின்னு போற்றப்படும் வகையில யாழ்ப்பாணர் அப்படின்னு சொல்லி அவர் அழைத்தார்களாம். இவ்வாறு இந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணர் இந்த யாழினை மீட்டு இந்த சிவபெருமானுக்கு தொண்டை செய்து வந்துட்டு இருக்கார். அவருடைய மனைவியான மதங்க சூலாமனிடம் சேர்ந்து பல தலங்களுக்கெல்லாம் சென்று அங்கு போய் அந்த இறைவனை பற்றி பாடி அந்த தொண்டினை அவர் செய்து வந்துட்டு இருக்காரு. அவ்வாறு சோழ நாட்டில் இருக்கிற கோவில்களுக்கெல்லாம் சென்றவர் அடுத்து பாண்டிய நாட்டிற்கு வருகிறார். அங்க பாண்டிய நாட்டில மதுரையில் இருக்கக்கூடிய இந்த சொக்கநாதனுடைய பெருமையை அவருடைய ஆழில வாசித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பெருமையெல்லாம் கேட்ட அந்த சொக்கநாதர் ரொம்ப விரும்புறார் அவர் பாடுறத. அதனால அவரை கௌரவப்படுத்தணும்னு நினைச்சிட்டு என்ன பண்றாருனாக்கா அந்த சிவபெருமான் அந்த மதுரையில் உள்ள அடியர்களின் கணவன் எல்லாம் போய் இந்த திருநீலகண்டரை தகுந்த மரியாதையுடன் கோவிலுக்கு அழைத்து வரும்படி சொல்றாரு. அதே மாதிரி இந்த திருநீலகண்டனுடைய கனவுலையும் போய் சொக்கநாதர் கோவிலுக்கு வரும்படி சொல்லிடுறாரு. இந்த அடியவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த திருநீலகண்டர் யாழ்ப்பாணரோ அவருடைய மனைவியின் கோவிலுக்கு அவ அழைச்சுன்னு இந்த கோவில் ஒரு மண்டபத்துல உட்காந்து இருக்கிறப்போ அந்த மண்டபத்துல உட்காந்து அவரு வாசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அந்த வாசிப்புல மெய் மறந்த சிவபெருமான் அந்த வாசிக்கிறப்போ அந்த மண்டபம் ஈரமா இருக்கிறதுக்கு கூட பொருட்படுத்தாம இந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணர் வாசிச்சுட்டு இருக்காரு. அப்ப சிவபெருமான் அசரீரியா என்ன சொல்றாருனாக்கா, இந்த தடையினுடைய குளிர்ச்சி பட்டு யாழினுடைய ஸ்ருதி கெட்டுவிடும். அதனால அவருக்கு ஒரு பொற்பலகையை கொடுக்கும்படி அங்க இருக்கிற தொண்டர்கள்ட்ட எல்லாம் சிவபெருமான் சொல்ற உடனே அந்த தொண்டர்கள்லாம் சேர்ந்துட்டு போய் இந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கு ஒரு பொற்பலகையை கொண்டு கொடுத்த உடனே அந்த பலகையின் மீது அவர் அமர்ந்து அந்த யாழினை மீட்டு கொண்டிருக்கின்றார். சொக்கநாதர் அவருடைய யாழ் இசையில் மயங்கி அதை ரொம்ப ரசிச்சுட்டு இருக்காரு. இவ்வாறு நீலகண்ட யாழ்ப்பாணனுடைய பெருமையை எல்லாத்துக்கும் சொல்லணும் அப்படிங்கறதுக்கோசம் தான் சிவபெருமான் அவரை வர சொல்லி அந்த யாழினை மீட்க சொல்லுகின்றார். இதுதான் யாழ்ப்பாணனுடைய பெருமை. மீண்டும் அடுத்த ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.